ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து செட் 5. ஸோ 4 செட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து செட் 5ல இருக்க ஒரு 10 கொஷின். வார்த்தை இம்ப்ரெசாரியோ அப்படிங்கிறது. நம்மளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வேலையினால நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. சூப்பராக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தை ஒரு ஈவெண்ட்டை நல்லபடியாக அவங்க நடத்தியிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது இம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அ பர்சன் ஹூ ஆர்கனைசஸ் கான்சர்ட்ஸ், இல்லை ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம். அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஆளை இம்ப்ரெசாரியோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர்கனைசர், ப்ரமோட்டர், கண்டக்டர். ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறவங்க கண்டக்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதை கண்ட்ரோல் பண்ணி நல்லபடியாக கொண்டு வர்றவங்க கண்ட்ரோலர்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாத்தையும் இம்ப்ரெசாரியோ அப்படின்னு சொல்லலாம். மேனேஜர், இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் போட்டுக்கலாம். நம்ம டிரெக்டர், இந்த வார்த்தையெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்த வார்த்தை டு ஃபேன்சி ஒன் செல்ஃப் அப்படின்னா, நாம் இப்படி இருக்கிறத கற்பனை பண்ணி பார்க்குறது. இப்போ ராம்ங்கிறவங்க வந்து ஒரு தான் நாட்டுக்காக கிரிக்கெட் விளையாடுற மாதிரி கற்பனை பண்ணுறாங்க. ராம் ஃபேன்சிட் ஹிம்செல்ஃப் பிளேயிங் கிரிக்கெட் ஃபார் ஹிஸ் கண்ட்ரி. இப்போ நாம் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளை நாம் ஃபேன்சி பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டு ஃபேன்சி ஒன் செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் வச்சு நாமளை வந்து நினச்சி பார்க்குறது தான் டு ஃபேன்சி ஒன் செல்ஃப் அப்படிங்கிறது. அடுத்த வார்த்தை காங்கிரிகேஷன் அப்படிங்கிறது என்னென்னா கான்வகேஷன். பேர்லேயே ஒரே மாதிரி இருக்குது பாருங்களேன். காங்கிரிகேஷன், கான்வகேஷன். அந்த ஷன்னுன்னு முடிகிறதா இருக்கட்டும், கண்ணுன்னு ஸ்டார்ட் ஆகிறனால ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குது. காங்கிரிகேஷன்னா கான்வகேஷன். கான்வகேஷன் அப்போ என்ன பண்ணுவோம், எல்லாரும் நமக்கு படித்து முடிச்சு கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் அப்போ தான் கேதர் ஆகும் நம்ம இல்லையா, நிறைய பீப்புள். ஸோ கேதரிங் ஆஃப் பீப்புள், அதுதான் கான்வகேஷன், அதுதான் காங்கிரிகேஷனுங்கிற மீனிங்கும். இப்போ மக்கள் எல்லாரும் சேர்றாங்கன்னா அது ஒரு குரூப்பு, கேதரிங், மாஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பறவைகள், எலிஃபென்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குரூப்புன்னு சொல்ல மாட்டோம். ஒன்று ஒன்றுக்கு குட்டி குட்டி வார்த்தைகள் இருக்குது. ஃப்ளாக், ஸ்வாம், பெவி, ஹர்ட், பேக், ஹார்ட், மாப், த்ராங், THRONG, த்ராங், க்ரௌட். இப்போ க்ரௌடு நமக்கு தெரியும். ஃப்ளாக் அப்படிங்கிறதுனா இப்போ ஷீப்பு இல்லைன்னா பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கும்பலாக இருக்குது அப்படின்னா அ ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ், அ ஃப்ளாக் ஆஃப் ஷீப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்வாம் அப்படின்னா இப்போ ஜேர்னலிஸ்ட் இருக்காங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அ ஸ்வாம் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு. பேவி, ஹர்ட், இப்போ எலிஃபென்ட்ஸ் இருக்காங்கன்னா அ ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹேர்டு கூடயே ஹார்டையும் படிச்சிருவோம். ஹேர்ட், ஹார்டு. மாப் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு கிரிக்கெட்டர் வராருன்னா அப்படியே சுற்றி மொத்தமாக ஒரு வளைச்சு ஃபேன்ஸ் நிற்கிறது. மாபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. த கிரிக்கெட் டீம் மொத்த மெம்பர்ஸையுமே ஃபேன்ஸ் வந்து அப்படி சூழ்ந்து நிற்கிறாங்க. ஸோ த கிரிக்கெட் டீம் வாஸ் மாப்டு பை ஃபேன்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம நார்மலாக குரூப்புன்னு சொல்லிடுவோம். பட் கரெக்டாக சொல்லப்போனால் மாப்ட் அப்படின்னு சொல்லணும். க்ரௌட் நமக்கு தெரியும். த்ராங் அப்படிங்கிறது புது வார்த்தைங்க. ஸோ ஃப்ளாக், ஸ்வாம், பெவி, ஹர்ட், ஹார்ட், மாப், த்ராங், க்ரௌட் அண்ட் பேக் நமக்கு தெரியும். பேக் ஆஃப் பென்ஸ், மொத்த பென்னு இருக்குன்னா குரூப் ஆஃப் பென்னு சொல்ல மாட்டோம்ல, பேக் அப்படின்னு சொல்லுவோம்ல மொத்தமாக. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை. ஹார்ட் அப்படின்னு கூட டூரிஸ்ட் மொத்தமாக வர்றாங்கன்னா அவங்கள அ ஹார்ட் ஆஃப் டூரிஸ்ட் என்டர்ட் த மியூசியம் அப்படி சொல்லலாம். டூரிஸ்ட்னா ஹார்ட், ஹர்டுனா எலிஃபென்ட்ஸ், மாப்னா மாப்டு பை ஃபேன்ஸ், அ ஃப்ளாக் ஆஃப் ஷீப், பேர்ட்ஸ், ஸ்வாம் வந்து ஜேர்னலிஸ்ட்டுக்கு. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் திருப்பி திருப்பி சொல்லும் போது நமக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்த வார்த்தை இம்பர்டினன்ட் அப்படின்னா சொல்கிற எதையுமே கேட்காம ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு மீனிங். இன்னொன்று பொருத்தமே இல்லாமல் பேசுறது, நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறது, ரிலவெண்ட்டே இல்லாம பேசுறது, இதெல்லாம் இம்பர்டினன்ட். 2 வகையான மீனிங். பட் 2மே நெகட்டிவான மீனிங் தான். ஒண்ணு இர்ரெலவெண்ட்டா பேசுறது, இம்பொலைட், பொலைட்னஸா இல்லாம, கொஞ்சம் அமைதியா இல்லாம, பொறுமை இல்லாம, ஒரு மாரி பொலைட்டே இல்லாம நடந்துக்கிறது. இல் மேனர்டு, அவங்களோட மேனரிசமே சரியில்லாம இருக்கிறது. ஸோ இந்த மாரி இல் எல்லாமே அந்த நெகட்டிவ் சென்ஸ்லயே இருக்கும். ஒண்ணு. அப்போ வந்து ஆப்போசிட்டா பேசுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி APPOSITE, இன் ஆப்போசிட். பட் பார்க்குறதுக்கு ஆப்போசிட்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. இன்அப்ராப்ரியேட், டிஸ்கர்டசி, டிஸ்கர்டியஸ். இப்போ ஒரு பாப்பா வச்சுட்டு நிற்கிறோம், கொஞ்சம் கூட கர்ட்டசியே இல்ல, தள்ளி விடுறீங்க, அந்த மாரி சொல்றோம் இல்லையா? கர்ட்டசினா ஒரு ஒரு சின்ன மரியாதையோ, இல்லன்னா கொஞ்சம் மனசாட்சியே இல்லையா உங்களுக்கு? அந்த மாரி கர்ட்டசின்னு சொல்லுவோம். இங்க வந்து இர்ரெலவென்ட்டா, அரகன்ட்டா, ரூடா நடந்துக்கிற மாரி இருக்கிறனால, இது டிஸ்கர்டியஸ் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம போடலாம். அப்ப வேற என்னென்ன இதுக்கு போடலாம்? ரூட் சொல்லிக்கலாம். இல் மேனர்ட், இர்ரேஷனல்,
irrelevant சொன்னோம்ல அந்த மாதிரி irrational அப்படிங்கிறது சொல்லலாம். inappropriate அதெல்லாம் எழுதிட்டேன் இல்லையா? ஸோ irrelevant, rude, irrational, impolite, inapposite இது எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி பொருத்தமே இல்லாமல் தப்பு தப்பாக ஆப்போசிட்டாக பேசுகிற ஒருத்தவங்க ரொம்ப ஒரு மாதிரி அரகண்ட்டாக ஒரு மாதிரி துடுக்குத்தனமாக இருப்பாங்க இல்லையா? இல் மேனர்ட் அவங்க மேனரிசமே சரி இருக்காது. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் impertinent, irrelevant அங்கே இம்முன்னு ஆரம்பிச்சனால நாமளும் irrelevant, inapplicable, inapposite, inappropriate, irrational, impolite எல்லாமே வந்து ஆப்போசிட்டான வேர்ட்ஸ். அப்போ இதுக்கு ஆக்சுவல் ஆப்போசிட்ஸ் என்ன அப்படின்னா ஹம்பிளா இருக்கிறது, ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறது. இம்பர்டினன்ட் வந்துருச்சு இல்லையா? அப்போ இங்க வந்து பர்டினன்ட்ன்னு சொல்லலாம். ஜெனியல் இது ஒரு புது வார்த்தை. டெம்பரேட் அப்படிங்கிற வார்த்தையை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹம்பிள், பர்டினன்ட், ஜெனியல், டெம்பரேட் இதெல்லாம் வந்து ஆப்போசிட்ஸ் ஆஃப் இம்பர்டினன்ட். மரியாதை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆப்போசிட். அப்போ இவங்க எல்லாமே வந்து ரொம்ப காமா, மரியாதையா ஒரு மாதிரி பண்போட நடந்துக்கிறது. ஹம்பிள், டவுன் டு எர்த், பர்டினன்ட், ஜெனியல், டெம்பரேட் அப்படி எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனியல் கூட ஜெனிலியா ரொம்ப மரியாதையான ஆளு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனியல் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வெண்டெட்டா அப்படிங்கிறது என்னன்னா வெஞ்சன்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? வேணாண்டா இதோட இந்த வெஞ்சன்ஸ் நமக்குள்ள போதும், இந்த பகைமை உணர்வு நமக்குள்ள போதும், வேணாண்டா போதும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேண்டாட்டா வெண்டெட்டா அப்படின்னா வேணாண்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வெஞ்சன்ஸ் அப்படின்ட்டு. ப்ரொலாங்டு சீரீஸ் ஆஃப் ரிவெஞ்ச்ஃபுல் ஆக்ட்ஸ் ரொம்ப காலமாக மனசில் இருக்கக்கூடிய அந்த ரிவெஞ்ச் அந்த வெஞ்சன்ஸ் இதுதான் வெண்டெட்டா அப்படிங்கிற வார்த்தை. அப்போ இதுக்கு வேற என்னென்ன வார்த்தை சொல்லலாம்? ரிட்டாலியேஷன், ரீட்ரிபியூஷன், பே பேக் திருப்பி கொடுக்கறது, பே பேக் பண்ணுறது. ரிட்டாலியேஷன் இப்போ இப்போ சமீபமான எடிட்டோரியல்ஸ்லாம் நிறைய படிச்சிருந்தீங்கன்னா அடிக்கடி இந்த வார்த்தை இது வந்திருக்கும். ஈரான் ரிட்டாலியேட்டட் யூஎஸ் அப்படின்னு வரும். இப்போ யூஎஸ் வந்து ஈரானோட அந்த ஹெட்டை வந்து கொன்னுட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கு ஈரான் திருப்பி கொடுத்துச்சு. கண்டினியூஸாக அந்த ட்ரோன்ஸ் அனுப்பிட்டு இருக்கிறது, யூஎஸ் பேஸ் எல்லாம் தகர்த்து இருந்துச்சு. அந்த இடத்துலலாம் இந்த ரிட்டாலியேஷனுங்கிற வார்த்தை வந்துச்சு. ஈரான் திருப்பி கொடுத்துச்சு அப்படின்ட்டு. ஸோ ரிட்டாலியேஷன், ரீட்ரிபியூஷன், பே பேக் இதுக்கெல்லாம் என்ன மீனிங்? வெஞ்சன்ஸ் அப்படிங்கிறது வெண்டெட்டாங்கிற வார்த்தை. ஆக்சுவலாக மேலே நான் ஏதோ ஆப்போசிட்னு சொல்லிட்டேனோ இம்பர்டினன்ட்டுக்கு. ஏதோ ஒன்று ஆப்போசிட்டு நீங்கள் தப்பாக சொல்லிட்ட மாதிரி இருக்குது. வேர்டை சொல்லும் போது சினானம்னு சொல்லாமல் ஆப்போசிட்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, தெரில அப்படி ஒரு ஞாபகம். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். இட் வாஸ் அ விஷியஸ் ஆக்ட் ஆஃப் ரிட்டாலியேஷன் அப்படின்னா விஷியஸ்ங்கிறது ஒரு போன கிளாஸில் தான் பார்த்துருப்போம். விஷத்தன்மை அப்படின்ட்டு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறது, வயலண்ட்டாக இருக்கிறது அப்படின்ட்டு. அப்போது ஒரு வயலண்ட்டான ஒரு ஆக்ட் ஏன் இப்படி வயலண்ட்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பல நாள் மனசில் இருந்தக்கூடிய அந்த ஒரு ரிவெஞ்சினால. ஸோ இட் வாஸ் அ விஷியஸ் ஆக்ட் ஆஃப் ரிட்டாலியேஷன் நம்ம படித்த 2 வார்த்தையும் நான் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள். த வில்லேஜஸ் பிலீவ்ட் இன் ரீட்ரிபியூஷன் திங்கிங் தட் தோஸ் ஹூ ஹார்ம்ட் அதர்ஸ் ஷுட் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். மற்றவங்கள வந்து ஒருத்தங்க ஹார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கான அந்த இதை வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு நம்புவாங்க இல்லையா? இதுக்கான தீர்வை வந்து கடவுள் பார்த்துக்குவாரு, கடவுள் திருப்பி கொடுப்பாரு, நீ பண்ணதுக்கான அந்த கான்சிக்வன்சஸை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ரீட்ரிபியூஷன்னா திருப்பி கொடுக்கறத வந்து கடவுள் பார்த்துக்குவாருங்கிற மாதிரி அந்த வில்லேஜஸ் நம்புனாங்க. ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா அதுக்கான விளைவை வந்து அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க அவங்க வாழ்நாளில் அப்படிங்கிறத அந்த வில்லேஜஸ் நம்புனாங்க. ஸோ தே பிலீவ்ட் இன் ரீட்ரிபியூஷன். சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து அடுத்து ப்ராப்ரிட்டி அப்படிங்கிறது பார்க்கவே இந்த ப்ரொப்ரியேட்டர் அப்படின்னு சொல்லி போடுவோம். நம்ம கீழே ஒரு இப்போ அக்ரிமெண்ட்டு சைன்லாம் பண்ணுறோம்னா கீழே ப்ரொப்ரியேட்டர் அந்த கம்பெனி நேமை வைப்பாங்க. அந்த ஓனரை தான் ப்ரொப்ரியேட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ப்ரொப்ரிட்டி அப்படிங்கிறது. அப்படின்னா என்னென்னா ரெஸ்பெக்ட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நம்ம எதுக்காவது ஒரு பில்டிங்க்கு ஓனராலாம் இருந்தால் தான் நமக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ப்ரொப்ரியேட்டர்னா ஓனர், ப்ரொப்ரிட்டி அப்படின்னா ஒரு மாதிரி மரியாதை, ஒரு மாதிரி டீசெண்டாக நடந்துக்கிறது, டிசிப்ளின்டாக நடந்துக்கிறது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறது. ஆக்சுவலி ரெஸ்பெக்ட்ஃபுல் பிஹேவியர் அப்படிங்கிறது தான் மீனிங் ரெஸ்பெக்ட்டுங்கிறது. அப்போ டிசிப்ளின் அண்ட் டெக்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், அந்த ஒரு டிக்னிட்டியோட நடந்துக்கணும், டெக்காரம் நம்ம கரெக்டாக அதுபடி நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது டெக்காரம்னு சொல்லுவோம். எட்டிக்குவேட் அப்படின்னு கூட டின்னர் எட்டிக்குவேட்னு சொல்லுவாங்க. லைக் உட்காந்தோன்னா அந்த ஒரு டவலை மடியில் போட்டுக்கணும், ஃபோக்கை இப்படி யூஸ் பண்ணணும். அதுதான் டின்னர் இது சாப்பிட்றதுக்கான ஒரு ரூல்ஸ் மாதிரி, ஒரு மேனர்ஸ் மாதிரி. ஸோ எட்டிக்குவேட் சொல்ல போனால் வந்து ஒரு மேனர்ஸ் இப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது மரியாதையான ஒரு செயல்பாடு. ஸோ எட்டிக்குவேட் அப்படிங்கிறது கர்ட்டசி அப்படின்னா மரியாதையாக ஒருத்தவங்களை ட்ரீட் பண்ணுறது, நம்ம கொஞ்சம் கருணையாக பண்பாக நடந்துக்கிறது, இதெல்லாம் சினானிம்ஸில் இந்த வார்த்தையெல்லாம் போட்டுக்கலாம். அப்போ ஆப்போசிட்டில் எந்த ஒரு ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணாமல் ஒரு மாரல் வேல்யூஸே இல்லை, இம்மொராலிட்டி, மாரலுக்கு ஆப்போசிட் இம்மொராலிட்டி. அங்கே ப்ரொப்ரிட்டி பார்த்தோம்ல, அப்போ இம்ப்ரொப்ரிட்டி. ஸோ இந்த வார்த்தையெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
எக்ஸாம்பிள், he always behaved with the utmost proprietyனா மேக்ஸிமம் மரியாதையோட தான் அவன் எப்பவுமே நடந்துக்குவான். At some stage of life, propriety must supersede convenience. Propriety must supersede. போன கிளாஸ் பார்த்துருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். supersede அப்படின்னா என்னது? ரீப்ளேஸ் பண்ணுறது, சப்ளண்ட். நம்ம போன இதில் என்ன எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம்னா, இந்த நார்மலான புக்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு புக்ஸ் சீக்கிரமே ரீப்ளேஸ் பண்ணிடும். புக்ஸ் வில் சூன் சூப்பர்சீட் த ஹார்ட் காப்பி புக்ஸா நார்மல் புக்ஸோன்னு ஏதோ வரும். ஸோ சூப்பர்சீட்னா ரீப்ளேஸ் பண்ணிரும். எது? கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் வந்துட்டு இந்த ப்ரொப்ரியேட்டி அப்படிங்கிறது மஸ்ட் சூப்பர்சீட் கன்வீனியன்ஸ். நம்ம எப்போவுமே ஜாலியாகவே இருக்க முடியாது. நாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு போவோம். ஒரு 30 வயசு ஆகுது அப்படின்னா ஜாலியாக வீட்டில் சாப்பிட்டே இருப்போங்கிற கன்வீனியண்ட்டாக இருக்க முடியாது இல்லையா? வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த கன்வீனியன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுமா? எது? இந்த ப்ரொப்ரியேட்டி லைக் மரியாதையாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம நடந்துக்கணும். ஜாலியாக அப்படியே இஷ்டத்துக்கு அம்மா அப்பாவை எதிர்த்துலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஒரு பொறுப்போடு இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதியிருக்கேன். அடுத்த ரீகன்சைல் அப்படின்னா ரீயுனைட். கன்சைல் அப்படிங்கிறது சேர்க்குற மாதிரி குரூப்பை வந்து திருப்பி ரீயுனைட் பண்ணுறது. வேற என்னென்ன வார்த்தை சொல்லலாம்? ரீயுனைட், ரீஸ்டோர், திருப்பி அதை ஒன்று சேர்க்கறது, ஸ்டோர் பண்ணுறது, ரீஸ்டோர், ஹார்மனைஸ். கன்சீலியேட் வந்து கொஷின்ல இருந்து எடுக்கலாம். ரீகன்சைல், ஸோ கன்சீலியேட்டுங்கிற வார்த்தை எடுத்துடலாம். ஹார்மனைஸ் நமக்கே தெரியும். ஒரு இடியம் இதுக்கு சொல்லுவாங்கல்ல, இந்த புக்கில் இருக்கிறதே நான் எழுத மறந்துட்டேன். பரி த ஹேட்செட் அப்படிங்கிறது ஒரு இடியம். அப்படின்னா வந்து என்னன்னா, ஒரு மாதிரி சமரசமாக இருக்கிறது அப்படிங்கிறது. ஏன் அதுக்கு இந்த ஒரு இடியம் வந்துச்சு அப்படின்னா, லைக் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த ட்ரைபெல்லாம் வந்து ஏதோ சண்டை போட்டுட்டு எகெயின் சேரணும் ஒரு குரூப்போட அப்படின்னா, பரி புதைச்சிருவாங்களாம். எதை? ஹேட்செட் அப்படிங்கிறது ஒரு ஷார்ப்பான ஒரு ஆயுதம். கிட்டத்தட்ட இந்த கோடாரி ஆக்ஸ் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அதை வந்துட்டு மண்ணில் வந்து புதைப்பாங்களாம். அதோட அர்த்தம் என்னன்னா, நாங்கள் வந்து சண்டை போட விரும்பலை, ஒரு பீஸ் மேக் பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிறது. அதை தழுவி வந்தது தான் இந்த இடியம் போல இருக்கு. பரி த ஹேட்செட் அப்படிங்கிறது புதைக்கிறது. என்னது? சமரசமாக நம்ம இருப்போம், நம்ம ஒரு பீஸ்ஃபுல் அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மீனிங் பரி த ஹேட்செட் அப்படிங்கிற இடியம். அப்போ ஆப்போசிட் எதையுமே ஒத்துக்காமல் இருக்கிறது. டிஸ்அக்ரி அப்படிங்கிறது ஆப்போசிட். அடுத்த வார்த்தை ஸ்மாதர் அப்படிங்கிறது என்ன? கழுத்தை நெரிச்சு அப்படியே மூச்சு திணற வைக்கிறது. மூச்சு திணறி சாக வைக்கிற அளவு போகிறது. அதுதான் ஸ்மாதர் அப்படிங்கிறது. சோக், இந்த கழுத்தில் அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டா கூட சிக்கிருச்சுன்னா அப்படியே சோக் ஆகுது கழுத்தில். இந்த குழந்தைங்கலாம் எதையாவது வாயில் போட்டுரும், சோக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மீனிங் தான். ஏன்னா மூச்சு திணறும் அந்த இடத்துல. ரொம்ப ஒரு மாதிரி சஃபகேஷனுங்கிற வார்த்தை கூட இங்கே எழுதலாம். சஃபகேட் அப்படின்னு எழுதலாம். ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிற வார்த்தை. த்ராட்டில் எல்லாமே வந்து ஒரு மாரி கழுத்த புடிச்சு நெரிக்கிறது. த்ராட்டில் அப்படிங்கிறதுலாம். த்ரோட்ட பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. த்ராட்டில், த்ரோட் அப்படின்னு. ஸ்ட்ராங்கிள், ஸ்மாதர், சோக், சஃபகேஷன் எல்லாம் மூச்சு விட முடியாம இருக்கிறது. தவிக்கிறது அப்படியே அந்த காத்துக்காக. அப்ப ஆன்டோனிம்ஸ்ல வந்து ரொம்ப லிபரேட்டா இருக்கிறது, வென்டிலேஷன் நெறைய காத்து வர்றது, இதெல்லாம் ஆப்போசிட். எக்ஸாம்பிள்ஸ் சும்மா எழுதியிருக்கேன். தே த்ரெட்டன்ட் டு ஸ்மாதர் மை அங்கிள் வித் பிளாஸ்டிக் பேக்ஸ். பயமுறுத்துனாங்களாம். நான் என்னோட அங்கிளை வந்து பிளாஸ்டிக் பேக்கை மூஞ்சில போட்டு நெரிச்சிருவேன்னா மூச்சு விட முடியாமல் ஆகும் இல்லையா? டு டு ஸ்மாதர் அப்படின்னா மூச்சு திணற வைப்பேன் அப்படிங்கிறது. ஸோ தி த்ரெட்டன்ட் டு ஸ்மாதர். அடுத்து, த ஃபாரின் டெட் ஆஃப் இந்தியா இஸ் பிகினிங் டு ஸ்மாதர் த ரீஃபார்ம் ப்ராசஸ். ஆக்சுவலான மீனிங் வந்து இந்த மாதிரி தான் எழுதணும்னு கிடையாது. நம்ம எக்கானமி ரிலேட்டடாக இப்படியும் எழுதலாம். ஃபாரின் கடன் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அதிகமாயிடுச்சு இந்தியாவுக்கு. அது அப்படியே நம்ம மூச்சு திணற வைக்குது இந்தியாவை அப்படிங்கிறது தான் மீனிங். நெகட்டிவான ஒரு மீனிங். ஸோ நெகட்டிவான ஒரு வார்த்தை. டெட்டு, அந்த டெட்டுனால் வந்து மூச்சு பிடிக்கிற அளவுக்கு நமக்கு டெட் இருக்கு. இஸ் பிகினிங் டு ஸ்மாதர் த ரீஃபார்ம் ப்ராசஸ். நம்ம சேஞ்சஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். பட் அதெல்லாம் பண்ண முடியாத அளவுக்கு டெட் அதிகமாக இருக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி இடத்துல கூட இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸ்மாதர் அப்படிங்கிற வார்த்தை. ஸோ ஸ்மாதர்னா என்னது? ஸ்ட்ராங்கிள். த்ரோட்டு, கழுத்து. த்ரோட்னா தொண்டை. தொண்டை இப்படி பிடிச்சா இருக்கிறது. ஸோ த்ராட்டில் அப்படிங்கிற வார்த்தை. சஃபகேஷன். பரி த ஹேட்செட். ரீகன்சைல், ரீயுனைட். ப்ரொப்ரீட்டினா மரியாதையாக ஒரு மாதிரி டிசிப்ளின்டாக நடந்துக்கிறது, பொறுப்பாக நடந்துக்கிறது, ரெஸ்பான்சிபிலிட்டியாக நடந்துக்கிறது. அடுத்த வார்த்தைகள் என்ன? ரீட்ரிபியூஷன்னா திருப்பி கொடுக்கறது, பே பேக். ஈரான் ரிட்டாலியேட்டட், திருப்பி கொடுக்கறது, ரிட்டாலியேஷன். ஆக்சுவலான வார்த்தை என்னது? வெண்டட்டா, அதாவது வெஞ்சன்ஸ். வேண்டாண்டா, இந்த வெஞ்சன்ஸை விட்டுறலாம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இம்பர்டனன்ட், இரலவெண்ட். ஓகே, இப்போ இந்த வார்த்தையெல்லாம் படிச்சாச்சு. இதை படிச்சுட்டு இப்போ நீங்களே இதை குவிஸ் போட்டு பார்த்துக்கலாம்.
எப்படி குவிஸ் போட்டு பார்த்துக்கலாம்னா, நம்மளோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருப்பேன். இப்படி ஒகேப் பாட்ன்னு இருக்கும். தொட்டிங்கன்னா இந்த ஒகேப் பேட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த ஒகேப் பாட் தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லேர்ன் வித் அருணா பாட்ன்னு இருக்கும். இங்கே போயிட்டு நீங்கள் ஸ்லாஷ் சாரி என்னால் எழுத முடிய மாட்டேங்குதே. இது எப்படி எழுதுறது? இவ்வளோ நேரம் பென்னு ஒர்க் ஆச்சு. இப்போ ஒர்க் ஆகலை. ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. ஸோ ஸ்லாஷ் போட்டுட்டு QUIZ குவிஸ் அப்படின்னு போட்டுட்டு செட் 1 2 3 4 இப்போ நம்ம படித்தது செட் 5. இப்போ நீங்கள் செட் 3 அப்படின்னு போட்டிங்கன்னா முந்தா நேற்று படித்த அந்த செட்டு 3 வந்து ஓப்பன் ஆயிரும். appetite என்னென்னது பசி கிரேவிங். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் படிக்கிற குவிஸையும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ எப்போ போட்டு பார்த்துக்க முடியும் அப்படின்னா 7 மணிக்கு இன்றைக்கி நமக்கு குவிஸ் நடக்கும் இந்த ஒகேப் பாட்டில். 7 PM டெய்லி மண்டே டு ஃப்ரைடே நடக்கும். அன்றைக்கி நம்ம படிக்கிறத வந்து அப்படியே குவிஸ் போடுவோம். குவிஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த செட்டை நீங்களே கூட போட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மெத்தடு படி ஒகேப் பாட் தொட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லேர்ன் வித் அருணான்னு இருக்கும். அது தொட்டிங்கன்னா இங்கிலீஷ் பாட்னு ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் பர்சனலாக போட்டு பார்த்துக்கலாம். பட் 7 மணிக்கு மேலே தான் அதை போட்டு பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் படிக்கிறது இப்போது இதை படிச்சுட்டு இப்போ உடனே போடும்போது ஒன்றும் தெரியாது. நம்ம இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 50 வார்த்தை படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி வந்து வீடியோஸ் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணணும், மறந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி குவிஸ் போட்டுக்கலாம். இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் இந்த பாட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ 7 மணிக்கு வந்தீங்க அப்படின்னா லைவாக நிறைய பேர் கூட சேர்ந்து போடும்போது நமக்கும் ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம நிறைய போடுறோம், இல்லை நமக்கு மேலே நிறைய பேர் பண்ணுறாங்க, நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஏன்னா இந்த 3 மாதம் படிக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கே வந்து படிக்கவே பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே என்னைய நான் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே, பட் படிச்சு தான் ஆகணும். வேறு வழி இல்ல. நம்ம படிக்கணும். ஓகே கைஸ், நாளைக்கு அடுத்த செட்டு பார்க்கலாம். பை பை. தேங்க் யூ.